அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரபிக்குமா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிக்கிறோம், அமெரிக்காவுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் மற்ற நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். நம்ம ஆஸ்திரேலியா அமெரிக்கா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? ஒன்று, அமெரிக்காவுக்குள்ளார ப்ரவுன் யூனிவர்சிட்டியில் நடந்த தாக்குதல். சரி, அதில் மிக முக்கிய குற்றவாளியே நேற்று ஃபுல்லாக பயங்கரமாக பப்ளிஷ் ஆச்சு. யூதர் தான் அந்த தாக்குதல் நிகழ்த்தினாங்க. ஆனால் அதே நாளில் எங்கள் ஆஸ்திரேலியாவில் அந்த யூத மக்கள் தான் வந்து இஸ்லாம் இதுலேருந்து தாக்கல் நடத்தினாங்கன்னு 2 வித குற்றச்சாட்டு வந்து சுமத்தப்பட்டது. இதை இரண்டையும் நம்ம உள்ள நுழைஞ்சி உண்மை தன்மையை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சாதான் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ல, உங்கள்கிட்ட தகவல் சொன்ன மாதிரி இருக்கும். அது இல்லாமல் மற்ற நிகழ்வுகளையும் பார்க்க போகிறோம். இன்றைய தகவல்கள் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. திடுக்கிடும் தகவல்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன மாதிரியான தகவல்? பல திடுக்கிடும் தகவல்களை பார்க்க போகிறீங்க. வாங்க திடுக்கிடும் தகவலுக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட போயிடலாமா? ஆஸ்திரேலியாவில் நேற்று அப்பா பையன் 2 பேர் இணைந்து தாக்கல் நிகழ்த்தினாங்க. பையனோட பேர் வந்து நவீன் அக்ரம். ஃபஸ்ட்டு நமது பயணம் ஆஸ்திரேலியாவிலேருந்து தொடங்கிடலாமா? ஏன்னா நேற்று நடத்திய அந்த தாக்குதலில் மிக முக்கியமான எந்த 2 நபர்கள் யார் அப்படின்னா அப்பா பையன் 2 பேர் தான் அந்த தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. பையன் பேர் வந்து நவீன் அக்ரம், அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வயசு வந்து 50, இந்த பையனுக்கு வந்து 24 தான் வயசு. அப்பா இறந்து போயிட்டார். இந்த நவீன் அக்ரம் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவன் முழித்தாதான் நம்மளுக்கு எதுக்கடா தாக்கல் நடத்தணும்னு எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி ஆஸ்திரேலியா தரப்பில் சொல்லியிருக்காங்க. இன்னும் வேறு நிறைய சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நேற்று அவங்க ஃபேமிலியை போயிட்டு கைது பண்ணாங்கல்ல, அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா, அதாவது இந்த நவீன் அக்ரம்ன்ற பையனுடைய அம்மா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க, ஏதோ நீங்கள் நேம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. என் பையன் வந்து யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து மிங்கிள் ஆக மாட்டான், அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதான். அவங்க அம்மா கெஞ்சுவாங்களாம், போப்பா போய் வெளியில் ஏதாவது போய் பேசிட்டு வாங்கப்பா அப்படின்னா, நீங்கள் தாம்மா எனக்கு உலகம், வேறு யாருமே இல்லைன்ட்டு அப்படியே தெய்வமாக நினச்சிட்ருப்பானான். அப்புறம் தண்ணி கூட குடிக்க அப்படியே தண்ணியெல்லாம் அடிக்கிறனா ரொம்ப ஐயோ அம்பது கிடையவே கிடையாதான். சில நேரத்தில் அவங்க அம்மா வந்து தண்ணி போய் கொடுத்தா கூட சந்தேகப்பட்டு பார்ப்பாராம். அம்மா நல்ல தண்ணி தானம்மா அப்படின்னு கேட்பாரு. அவங்க அம்மா குடிச்சிட்டு கொடுப்பாங்களாம், பாத்தியாப்பான்னா அதுக்கப்புறம் தான் குடிப்பாராம். அந்த மாதிரி தண்ணி பழக்கம் கூட இல்லையா. அதாவது நம்ம குடிக்கிற தண்ணியை சோதனை செஞ்சு குடிக்கிறாருன்னா பாருங்கள், அவ்வளோ நல்ல வருன்றாங்க. அப்புறம் ஸ்மோக், யாராவது அந்த ஏரியாவில் கூட யாராவது தம் அடிச்சுட்டு போனால் கூட ஓடி போய் கதவை சாத்து வரான். அம்மா கேட்பாங்க பதறி போயிட்டு, ஏன் இப்படி பண்ணுற, எதுக்காகன்னு, அம்மா வெளியில் ஏதோ ஸ்மெல் வருதுமா எனக்கு ஆகாது அப்படின்னு வரான். அப்புறம் பேட் பிளேசஸ், ரொம்ப அந்த மோசமான இடங்கள், யாரோட அப்படின்னாவே அந்த ஏரியா, ஐயோ அந்த ஏரியாவா அப்படின்ட்டு குடுக்குன்னு அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுவார். அவங்க கெஞ்சி வாங்கலாம், மகனே போ 4 விஷயத்தை பார்த்துக்கோ, இல்லைம்மா அங்கே ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க அப்படின்னு அந்த மாதிரியான பேட் பிளேஸுக்கெலாம் வந்து போகவே மாட்டாராம். அதுவும் சில நேரத்தில் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போதே அம்மா அந்த ஏரியாவில் பிரச்சனை இருக்குது, இந்த ஏரியாவில் பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு சில நேரத்தில் ரொம்ப சுற்றிட்டு போவாராம். ஏன்ப்பா சுற்றிட்டு போகிறேன்னா, அந்த ஏரியாவில் ஒயின் ஷாப் மாதிரி நிறைய கடைகள் இருக்குது, அந்த கடை பக்கம் கூட நம்ம போகக்கூடாது அப்படி சுற்றிட்டு போவாராம். அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லவர். வேலைக்கு போவார், வீட்டுக்கு வருவார், எக்ஸசைஸுக்கு போவார், தான் உண்டு தன் வேலை உண்டு. நீங்கள் உங்களுக்கு ஒரு பையன் பிறக்கணும் அப்படின்னா அது என் பையன் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து எனக்கும் தான் கொஞ்சம் நெஞ்சடிச்சிருக்கும், இந்த தகவலை கேட்டு உங்களுக்கு தான் நெஞ்சடிச்சிருக்கும். இப்படி ஒரு அற்புத பயணம், இந்த மாதிரி ஒரு அற்புத பயணப்படுத்துறதுக்கு அந்த அம்மாவுக்கு மேபி அவார்டு கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அப்பாவி மீது பாவம் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க. யாரோ அதில் துப்பாக்கியில் குண்டு இருக்குன்னு தெரியாமல் சொல்லி இந்த கண்ணை சுடுன்னு சொல்லியிருப்பாங்க போல் அந்த ஏரியாக்காரங்க. அதனால் இந்த தம்பி என்ன பண்ணிட்டாரு, தூக்கிட்டு போயிட்டு அவர் பாட்டு டம்முன்னு ரவுண்டு கணக்காக சுட்டுட்டு இருக்கிறாருன்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்ல வராங்க. இந்த விஷயம் தெரியாமல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ பாஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் போட்டு பத்திரிகைகளை வெளியிட்டிருக்காங்க. என்ன தப்பு கன்னத்தில் அடிச்சுக்கோங்க, யூ குட் பாய் அப்படின்னு தானே போட்டிருக்கணும். இப்போ அவங்க அம்மா கேஸ் போட்டால் என்ன பண்ணுவீங்க? இல்லை நான் கேட்குறேன், இந்த மாதிரியான பத்திரிகைகள் எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த டெய்லி டெலிகிராஃப் போன்ற பத்திரிகைலாம் யூ பாஸ்டர்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறீங்க? சொல்லுங்கள். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு பச்சை மண் அவருக்கு எதுவுமே தெரியாது, யாரோ சிக்க வச்சுட்டாங்கன்றாங்க. ஐயா, இந்த கதையை கேட்டு என் காது புளிச்சு போச்சு இந்த டெல்லி குண்டு வெடிப்பில்.
அது இந்த மனித வெடிகுண்டு தாக்கல் நடத்தினா பாரு, அவனை மாதிரி நல்லவன் இந்த பூ உலகிலே இல்லைன்ட்டாங்க. யாரும் அவங்க ஃபேமிலி. அவனை மாதிரி நல்லவன், ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு கோலம் போடும்போது சொல்லும் போது கூட அரிசி மாவுளை போடுன்னு சொல்லுவானா. ஏண்டா மகனேன்னு கேட்கும்போது அப்போ தான் 4 எறும்புகளுக்கு நன்மை பயக்கணும் வரான். அந்த மாதிரி ரொம்ப நல்ல உள்ளம் படைத்த வரான். ஒரு மருத்துவர், அதாவது இப்போ தனக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது வரல அப்படின்னா நீங்கள் ஏதாவது டாக்டர்கிட்ட போய் சொன்னால் தான் அந்த டாக்டர் கண்டுபிடிப்பாரான். ஆனால் இந்த மனித வெடிகுண்டு தாக்குதலுங்க டெல்லியில் நடத்தினா பாரு, அவன் மட்டும் என்ன ஒரு சிறப்பு அவங்ககிட்ட பவர் இருக்குன்னா, நீ போய் உக்காந்தனாவே உன்னை ஸ்கேன் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற என்ன நோய் இருக்குன்னு எழுதி கொடுத்துருவானா. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புத சக்தி படைத்த ரொம்ப ஒரு அமைதியான அப்படியே பையனா இவன் தான்ற மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க. இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, எந்த அம்மா, இந்த நவீன் அக்ரம்ன்ற அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா முடியல, ஐயா முடியல. இந்த பத்திரிகைகள்லாம் ஏன் இது மாதிரி போய் கேட்குறாங்கண்ணா, இதெல்லாம் சொல்லும்போது எல்லார் ஊர்லேயும் இந்த நிகழ்வு இருக்குங்க. எங்கள் ஊரில் நல்லாவே நான் வெளிப்படையாக பார்க்க, அந்த பையன் குடிச்சிட்டு அங்கேயும் தெரு ஃபுல்லாக சண்டை போட்டு எல்லாம் பயங்கரமாக வம்பிழுத்துட்டு இருப்பான். அந்த அம்மா வந்து என்ன சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, என் பையன் குடிக்கவே மாட்டான். யார் சொன்னது? சும்மா ஏதாவது கொஞ்சம் சத்தமாக பேசினா எப்படி என் பையன் மேலே கொற்ற சாட்டு சொல்லுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் மடா குடிகாரனாக இருப்பான், கீழே விழாத கண்டிஷனில் இருப்பான். ஆனால் அவங்க அம்மாவுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தனது மகனுக்கு சப்போர்ட் பண்ணி தனது மகனை முழு கொடிகாரனாக்கிய முழு கெட்டவனாக்கிய தாய்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது நிறைய பங்கு உண்டு, எல்லா ஊர்லேயுமே இருக்குது. நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க, நானும் கண்ணுக்கு எதிராக நான் பார்ப்பேன். நான் கண்ணுக்கு எதிராக அவங்க பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க பையனை ஒன்றும் தெரியாத பையனை இவனா அப்படின்வாங்க. அவன் வெளியில் பண்ணுற சேட்டையெல்லாம் யாருக்கும் தெரியாது. இந்த அம்மா வந்து இப்படி சொல்கிறாங்க, 24 வயசு பையனுக்கு எந்த அளவுக்கு மனசுக்குள்ளே அவனுக்கு ஒரு வஞ்சன்ஸ் இருந்திருந்தா துப்பாக்கி தூக்கிட்டு போயிட்டு கண்மூடித்தனமாக இந்த மாதிரி சுட்டு தள்ளணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். 16 பேர் இறந்து போயிருக்காங்க. வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து உன்னையெல்லாம் எவ்வளோ சர்வசாதாரணமாக வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். இன்னுமே இதுக்கெல்லாம் ஃபயர் விடுறதுக்குன்னு ஒரு சில குரூப்பெல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. இவங்களெல்லாம் இந்த ஃபயர் விடுற குரூப்பெல்லாம் வந்து ஈஸியாக வருங்கால தீவிரவாதிகள் நம்ம சொல்லலாம், வெளிப்படையாகவே சொல்லலாம். ஏன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்றது நம்ம வெளிப்படையாகவே தெரியுதில்லை. அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஹீரோ, உண்மையான ஹீரோ யார் அப்படின்னா, நேற்று அகமதுங்கிறார்ல, அவர் எல்லாமே உலகமே போற்றி தள்ளுகிறது. இதுவரை அவருக்கான நிவாரண நிதிகள் கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலே சேர்ந்துச்சுன்றாங்க இண்டிவிஜுவலாகவே. அந்த அளவுக்கான நிதிகள் தொடர்ந்து அவருக்கு வந்து கொண்டே இருக்கிறது, போற்றி புகழ்கிறாங்க. இராணுவத்திலையும் அவருக்கு, இராணுவன்ற மரங்க ஆஸ்திரேலிய அரசாங்கமும் தனக்கு அவருக்கான சிறப்பு பரிசெல்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டேன். உலகளாவிய அளவில் வந்து ரொம்ப ஃபேமிலியர் நினைக்கிறார். அவரை வேணால் நீங்கள் சொல்லலாம். அதற்காக அவனை துப்பாக்கி திருப்பி சுட்டவனை போயிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறீங்களே, யார் பார்த்தாங்க? இன்னும் கொஞ்ச நாளில் அவனுக்கு செலவு வச்சு அவனை பெரிய அளவுக்கு ரோல் மாடலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, பண்ணாலும் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை உலகளாவிய அளவில் இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய இந்த தாக்கம், அதாவது துப்பாக்கி கலாச்சாரம், கன் கலாச்சாரம் இனி வெஸ்டர்ன் நாடுகளில் சர்வசாதாரணமாக பரவி காணப்படும்ன்ற ஒரு அச்சம். காரணம் என்னவென்றால், என் பையன் நல்ல பையங்க, அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, முன்னாடி யாராவது பெண்கள் போனால் கூட கண்ணை மூடிட்டு ஒதுங்கிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி சொல்கிற அந்த அம்மாக்கள் இருக்கிற வரைக்கும் யாரும் அடிச்சிக்கவே முடியாது. அது நடக்க தான் செய்யும் என்பது கூடுதல் தகவல். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அந்த போண்டி பீச்சில் வந்து எல்லாத்துக்கும் அஞ்சலி செலுத்தினாங்க. அந்த அஞ்சலி செலுத்தின இடத்துலையும் இந்த தாய் கிழவி சும்மா இருக்கலாம்ல, இந்த கிழவி அந்த கிழவி என்ன பண்ணாங்க, தலையில் கேப்பை மாட்டிக்கிட்டு ஹமாஸுடைய கேப்பை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல போகணுமான்றாங்க. அவங்களே ரொம்ப ஃபீலிங்காக அழுந்துட்டுருக்காங்க, ரொம்ப மனவேதனையில் இருக்காங்க. இந்த அம்மா போனதெல்லாம் என்னாச்சுன்னா கொஞ்சம் சலசலப்பு வந்துருச்சு. சலசலப்பு வந்து அந்த அம்மா ஒரு வார்த்தையை விட அவங்க ஏதாவது பேச, அப்போ காவல்துறை வந்து, இல்லையே கிழவி உனக்கு என்ன இந்த நேரத்தில் நீயே, நாங்களே ஒரே குஷ்டத்தில் இருக்கிறோம், நீ வேறு என்னம்மா அங்கே சைடில் வந்து சொல்லிட்டு அசாமல் அந்த கிழவியை கொண்டு போயிட்டு அப்புறப்படுத்தி வச்சுருக்காங்க. இன்னும் இந்த மாதிரியான வெறியர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி இதில் போயிட்டு அங்கே சுயலாம்பு அடைஞ்சிடக்கூடாது. சும்மா போயிட்டு இஸ்ரேல் அந்த ஜூஸ் மக்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை வந்து நீங்கள் காட்டக்கூடாது. 2 விஷயந்தாங்க. எப்படி எல்லா இஸ்லாம் மக்களையும் வந்து நம்ம பொதுவாக குற்றச்சாட்ட முடியாதோ, அதே மாதிரி தான் எல்லா ஜூஸ் மக்களையும் நீங்கள் பொதுவாக குற்றச்சாட்ட முடியாதுன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த பக்கம் நீங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னால் நம்ம அந்த பக்கமும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல முடியும்ல. இந்த மாதிரியான வெறுப்பு மனநிலை அப்படின்னும் போது அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் இன்றைக்கி ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனீஸ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, ரொம்ப தெளிவாக நாட்டுக்குள்ளார வந்து ரைட் விங் எக்ஸ்ட்ரீம் குரூப் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது, ISIS தீவிரவாதியுடன் தொடர்பு இருக்கிறதா என்ற விசாரணை நாங்கள் ஈடுபட்டுருக்கிறோம். ஆனால் நாட்டுக்குள்ளார
பிரிவினை என்பது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து விடுகிறதோ என்ற எண்ணம் எனக்குள் வந்துவிட்டது. அதை அடக்குவதற்காக இனி ஜூஸ் மக்களை ஆஸ்திரேலிய அரசாங்கம் காப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த ரைட் விங் எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து எந்த அளவுக்கு நாங்கள் ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒடுக்க போகிறோம். ஏன்னா 16 மக்கள், அப்பாவி மக்கள், குடும்பத்தோடு போயிட்டு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அப்பாவி மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம அந்த மக்கள் இறந்துருக்காங்க. இந்த கடந்த 2 வருடமாக இந்த ஆன்டிசெமிஸ்டம் இன்சிடென்ட் எல்லாத்தையும் ஒன்றா கோத்து இப்போ நீங்கள் பெரிய அளவுக்கு ஆஸ்திரேலியாவில் கொண்டு வந்து அது சேர்த்துறது சரியில்லை. அதை எல்லா இன்சிடெண்ட்டையும் நாங்கள் இப்போ கேதர் பண்ணி ஹை அலர்ட் கொடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் பப்ளிக் மத்தியிலே இதை பற்றி பெருசாக டிபேட் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு நாங்கள் விசாரணை எடுத்துகிட்டு இருக்கோம், நாங்கள் பார்த்துட்ருக்கோன்றாங்க. ஆனால் நிறைய பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மொசாத் வந்து உள்ள விசாரணை பண்ண போகிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் டீமில் ஜாயின் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆஸ்திரேலியா ஒத்துக்க மாட்டாங்க. மொசாட்னுடைய இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வந்து விசாரிக்கிறதுல அதை எந்த அளவுக்கு ஒத்துக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்தே பத்திரிகைகள் வந்து இது என்ன நியூஸ் என்னன்னு கூட தெரியல, இன்னும் முழுமையாக விசாரணையே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே த நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, த சிட்னி மார்னிங் ஹெரால்டு போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து ஈரான் தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க, ஈரானுக்கும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடடே, இந்த கதை ஐரோப்பானுடைய கதையாச்சு. ஐரோப்பாவில் தான் எவனோ ஒருத்தர் சத்தமாக தும்பினா கூட இது ரஷ்யா தான் காரணம், எனக்கு வந்து கோல்டு வர மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னுவாங்க. பின்னாடி பாம்பு போட்டால் கூட ரஷ்யா தான் காரணம், சாப்பாட்டில் ஏதோ பாம்பு போடுற மாதிரி கலந்துட்டாங்கன்ற சம்பவம் அவங்க குற்றச்சாட்டை சுமத்துவாங்க. அந்த மாதிரி இங்கே கொண்டு வந்து மொசாத்தை கொண்டு வந்து நீங்கள் விசாரணைகளை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது ஆரம்பத்திலே சொல்லிடுவாங்க அது ஈரான் தான் காரணம். ஏன்னா இந்த இன்சிடென்ட் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, அமெரிக்காவிலே பார்த்தோம். நம்ம அமெரிக்காவில் ட்ரம்ப்புடைய காது இந்த பக்கம் வந்து உரைச்சிட்டு போச்சு இல்லை, அதை வந்து அவங்களே கண்டுபிடிச்சி ஏதோ அவன் பண்ணிட்டான்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் விசாரணை பண்ணும்போது நெதன்யாகு அவர்கள் அமெரிக்காவுக்கு போகும்போது ஒரே வாரில் பொடையன்னு முடிச்சிட்டாரு. ட்ரம்ப்பை போட்டு தள்ளுறதுக்கு சதி திட்டம் தீட்டியது ஈரான் தான், எங்ககிட்ட மொசாட்னுடைய உளவு தகவல் இருக்கிறதுன்னு படேன்னு ஒரு குண்டை போட்டார். அந்த பக்கம் ஈரான் வந்து கத்தி கதையிலே என்னலே எங்களை சம்மந்தமே இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கிறேன், அதை சம்மந்தப்பட்ட அமெரிக்காவோ சிஏஓ இல்லை FBI எதுவுமே சொல்லனாங்க. இந்த FBIனுடைய தகவல் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு தூங்கு மூஞ்சி FBI வந்து உலகத்தில் இருக்கான்ற அளவுக்கு சொல்லிடுவீங்க. அதே நீங்கள் வச்சு செய்ய போகிறவங்களாம் வெளியில் வந்து மற்ற நாடுகளுக்கு நான் எங்கள் உளவுத்துறையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா, அதை பற்றியும் பேச போகிறேன் நான். அந்தளவுக்கு இஸ்ரேல் வந்து சம்மந்தப்படுத்திடுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்களே நினச்சி பாருங்கள் பாஸ், எடுத்த உடனே கண்மூடித்தனமாக என்ன யார் அவன் எங்கேருந்து வரான், தகவல் ஏதோ பாகிஸ்தான்லாம் வந்திருக்கான் செஞ்சுருக்கான் அவ்வளோதான், உடனே நீங்கள் ஈரானுடன் சம்மந்தப்படுத்துறீங்கன்னா அது நம்ம பத்திரிகைகள்னு சொல்கிறேன் நான். எதன் அடிப்படையில் நீங்கள் தலைப்பு இது மாதிரிலாம் போட்டு நீங்கள் ரொம்ப இது மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்கன்னு நினச்சேன் நான். இனிமேல் நானும் தலைப்பு போட்டுற வேண்டியது தான், இதே மாதிரி தலைப்பை போட்டுடலான்னு இன்றைக்கி நினச்சேன் நான். ரைட்டு, சரி. ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டான்னா, இதுக்கு மூல காரணமே ஆஸ்திரேலியா தான், பாலஸ்தீனத்தை ரெகனைஸ் பண்ணி தீவிரவாதத்துக்கு வந்து ஒரு கேட்டு திறந்து விட்டுட்டாரு. பாலஸ்தீனத்தை ரெகனைஸ் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து டெரரிஸை ரிவார்ட் பண்ணுற மாதிரி. அப்போ டெரரிஸை ரிவார்ட் பண்ணும்போது உங்கள் நாட்டில் தீவிரவாதம் மலராமல் என்ன மலரும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. யார்? அவர் ட்ரம்ப் அவர்கள். சரி, இதே ட்ரம்ப் அவர்கள்கிட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்டுறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ப்ரவுன் யூனிவர்சிட்டியில் நேற்றுனா முந்தானத்து இரவு யூனிவர்சிட்டிக்குள்ளே உள்ள நுழையிறான், மர்ம நபர் ஒருத்தன் நுழையிறான், கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தினான். 2 பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் ஊண்டுடு. 6 மணி நேரம் உள்ள தாக்கல் நடத்தியிருக்கான். உள்ள மட்டும் எத்தனை கேமரா இருக்குது அந்த ப்ரவுன் யூனிவர்சிட்டியில் நல்லா நோட் பண்ணுங்கள், 816 கேமரா இருக்குது. எத்தனை கேமரா? 816 கேமரா. 6 மணி நேரம் உள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் தாக்கல் நடத்தியிருக்கான். சரி, யாரப்பா பிடிச்சிங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் ஒருத்தனை கூட பிடிக்கல. ஒரே ஒருத்தனை பிடிச்சாங்க, அவன் பேர் வந்து பெஞ்சமின் எரிக்சன். பெஞ்சமின் எரிக்சன் வந்த உடனே நேற்று எல்லா பத்திரிகைகளும் இந்த பக்கம் இஸ்லாமில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் என்ன போட்டு தள்ளிட்டாங்கன்னா, தாக்குதல் நடத்தியது ஒரு யூதர், அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் சொல் பேச்சை கேட்காதனால். இந்த கதையை நீ கேட்கணும், ரொம்ப முக்கியம். இப்போ இஸ்ரேல் காசா விவகாரத்தில் நெதன்யாகு அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனையினால் அமெரிக்காவில் பிளவை ஏற்படுத்தி பெரிய பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக இந்த பெஞ்சமின் எரிக்சன் அவர்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கதையை எழுத நேற்று நைட்டு ஃபுல்லாக எல்லா டிவிலையும் விவாதத்தை போட்டு தள்ளிட்டாங்க. யார் அந்த பெஞ்சமின் எரிக்சன், இவங்களும் தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இந்த சஸ்பெக்ட் நபர்னு சொல்லிட்டு கைது பண்ணிட்டாங்க.
யார் இந்த பெஞ்சமின் எரிக்சனை வந்து கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ண உடனே நம்ம பத்திரிகைகள் நம்ம ஊடகங்கள் சொல்ல வேண்டாமா, போட்டு தள்ளிட மாட்டாங்க. 4 பேர் இந்த பக்கம் இல்லையே 2 பேர் வாங்க, இதே இந்த பக்கம் 2 பேர் வாங்க, அதுவும் கைது பண்ண ஆள் யார், சாதாரண ஆளா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பித்த உடனே அடுத்த நாள் இன்றைக்கி மதியம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த தம்பியை விடுதலை பண்ணிட்டாங்க. என்னப்பா ஏன்பா விடுதலை பண்ணீங்க அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் கேட்கும்போது, இந்த தம்பிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஒரு சஸ்பெக்ட் அடிப்படையில் தான் நாங்கள் கைது பண்ணோம், இன்றைக்கி விடுதலை பண்ணிட்டோம், அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டாங்க. சரிப்பா, உலகத்திலே நீங்கள் தான் டாப்பு, யார் சிஏவாக இருக்கட்டும் இல்லை எஃப்ஐஏவாக இருக்கட்டும், பயங்கரமான ஆளாச்சே நீங்கள். இன்றைக்கி கூட தகவல் ஒன்று கேட்டிங்களா, அங்கே பங்களாதேஷ் வந்து பிப்ரவரியில் எலெக்ஷன் நடத்துகிறாங்க. இன்றைக்கி அமெரிக்கா மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை, பங்களாதேஷுக்குள்ளார எலெக்ஷன் நடக்கிறதுனால இனி வன்முறை கும்பல் ரொம்ப அதிகமாக இருக்குமா, ரொம்ப மோசமாக இருக்குமா. கும்பல் கூடுற இடத்துல அதிகமாக இருக்காதீங்க, தனியாக இருக்கிற இடத்துல இருக்காதீங்க, கூட்டமாக போகாதீங்க, கூட்டமாக வராதிங்க, தனியாக இருங்க, தாக்குதல்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது, எச்சரிக்கை மக்களையும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. சரி ரைட்டு. அப்போ உலகத்தில் எங்கே நிகழ்வு நடந்தாலும் உங்கள் உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருது. உங்கள் சொந்த நாட்டுக்குள்ளார 816 கேமரா இருக்குது உங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளார. தாக்கல் நடத்தினோடனே இன்னும் 48 மணி நேரம் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, இன்னும் எஃப்ஐஆல் பிடிக்க முடியல, யாருன்னே தெரியல. கேமராவை பின்பக்கமாக எத்தனையும் நடந்து போகிறான், அவனை வச்சு நீங்கள் வந்து கடைசியில் ஒரே ஒரு குழுவை வச்சு அவனையும் போட்டு அவன் இஸ்ரேலுக்காரன் நினச்சி அது ஒரு கதையை கட்டி கடைசியில் உங்களால் ஆளே கண்டுபிடிக்க முடியல. இது எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்க ஐயா, இல்லை இது எங்கே போய் சொல்கிறது, ஒன்றுமே நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இவங்க தான் எஃபிஐன்னு சொல்லி நம்ம பெருமையாக பயங்கரமாக பேசிக்கிறாங்க. இங்கே முந்தா நேற்று ஒரு இன்சிடெண்ட்டுங்க, சர்வசாதாரணமாக ஒருத்தன் வந்து கன் எடுத்துன்னு போகிறான், வக்கீல் நினைக்கிறான், அவர் டப்புன்னு சுட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். அவனை எப்போ கைது பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க, 2 நாள் கழித்து கைது பண்ணுறாங்க அமெரிக்காவில். இல்லை இந்த மாதிரி சூழ்நிலை வச்சு நீங்கள் ஓடி போயிட்டு ஆஸ்திரேலியாவில் சொல்கிறீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, தீவிரவாதத்தை வளர்த்து விட்டார்கள், பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுக்கான அறிவிப்பை கொடுத்தா. இப்போ நீங்கள் அறிவிப்பு கொடுக்கல, இப்போ உங்கள் நாட்டில் என்ன நடந்திருக்கு, இன்னையே உங்களால் பிடிக்க முடியல, அது உங்களால் விட தெரியுதா, தெரியாது. கேட்டால் நாங்கள் தான் நாட்டாமல், எல்லா தகவலும் எங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருவாங்க. சரி ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப ஓவராயிடும், அதனால் நம்ம அங்கேருந்து நேராக தாய்லாந்து போயிடலாம். ஏன்னா இவங்களும் பெரிய எண்ணம் பேச்சு கேட்கல. இன்றைக்கி லேட்ஸ் மேக்கே டீலுக்கு வந்து நீங்கள் வரி விதிக்க போகிறேன், 2 நாடுகளுக்கும் வரி விதிக்க போகிறேன்னு அங்கேருந்து அமெரிக்கா தரப்பில் கத்த. இந்த தாய்லாந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, வரி கொஞ்சம் தள்ளி நின்று கத்து, இப்போ வரின்னு கத்திட்டு இருக்க தள்ளு அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. பெரும்பாலான ஏரியாவில் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. யார் வீடியோ பதிவுலாம் வந்த வண்ணம் இருக்கிறது. கம்போடியா என்ன வருது பாருங்கள், கம்போடியாவுக்குள்ளார தாய்லாந்து வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. உங்களுக்கு அற்புதமான 2 வரைபடங்களை நான் காட்ட விரும்புகிறேன். இந்த 2 வரைபடத்தில் இவங்க மெயினாக மேலே இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே பெரும்பாலான படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கிரவுண்ட் ஃபோர்ஸுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அதில் கீழே இருக்கக்கூடிய பகுதியை உங்களால் பார்க்க முடியுது. இவங்க குறிப்பாக என்ன பண்ணிட்டாங்க, கடற்பகுதியை வந்து சீல் பண்ணுறாங்க. அதாவது இனி கம்போடியாவுக்குள்ளார எந்த ஒரு நாட்டுடைய கப்பல்களும் சரக்கு கப்பல்லேருந்து எதுவுமே வரக்கூடாது, ஒட்டுமொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கம்போடியாவை. உங்களுக்கு மற்றொரு வரைபடத்தையும் காட்டுறோம் பாருங்கள். ஃபுல்லாக தாய்லாந்தினுடைய ராயல் தாய் நேவியினுடைய ஃபோர்ஸஸ் என்ன பண்ணிட்டாங்க, கம்போடியாவை சுற்றி வளைச்சிட்டாங்க. இனி கம்போடியாவுக்குள்ளே எந்த கப்பலுமே வராதுன்றாங்க. பெரும்பாலும் அவங்க 2024 பெரும்பாலும் இம்போர்ட் பண்ணது யாருக்கிட்டனா தாய்லாந்துக்கிட்ட இம்போர்ட் பண்ணாங்க, இந்தோனேசியா, வியட்நாம், சிங்கப்பூர், அப்புறம் அதர் சப்ளை. இப்போ ஒரு நாடு கூட இனி கம்போடியாவுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அங்கே கம்போடியா வந்து குய்யோ முயோன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எங்கள் நாட்டுக்குள்ளார கெமிக்கல் வெப்பனையை போட்டு தாக்குறாங்க, எங்களால் சுவாசிக்க முடியவில்லை, வாழ முடியவில்லை, அமெரிக்கா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்துங்கள்ன்றாங்க. தாய்லாந்து தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அடித்து நொறுக்க போகிறோம், பிரித்து மேய போகிறோம், இந்த மாதிரிலாம் நாங்களாம் சும்மாலாம் இருக்க மாட்டோம், எங்கள் கோவத்தெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்தி ஆகணும்னு அவங்க தரப்பில் பயங்கர வெறியாக இருக்கிறாங்க. இப்போ யார், தாய்லாந்து தரப்பில். இப்போ நடுவில் ஓடி வந்து இவர் லேட்ஸ் மேக் அ டேல் அப்படின்னா சரி ரைட்டு, உங்கள் டீல் ஏற்படுத்தின மாதிரி தான் நினச்சேன் நான். ஆனால் இன்னொரு விவகாரம், மேபி இந்தியாவை இவங்க பர்பஸாகவே சேர்த்தாததுக்கான காரணம் என்னன்றது முன்கூட்டியே சொல்கிறேன் நான். இந்த தகவல் சொல்ல போகிறதுக்கு முன்பு நம்ம புடின் அவர்களை அழைச்சதுனால ஃபஸ்ட்டு இந்தியாவை சேர்த்துறன்னு தான் சொன்னாங்க. அதாவது உலகளாவிய அளவில் ஃபேக்ஸ்லீக்கா அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் துறை பொருளாதார ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நாடுகளோட கூட்டமைப்பை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர், நெதர்லாந்து, இங்கிலாந்து, இஸ்ரேல், யுஏஇ, ஆஸ்திரேலியா,
இவங்க எல்லாத்தையும் இணைச்சாங்க, பட் இந்தியாவை இணைக்கலை. இந்தியாவை இணைக்கிறதா சொன்னாங்க, இணைக்கலை. ஆனால் இவங்க நீங்கள் என்ன தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்தியாவை தவிர எங்கே போய் சேல்ஸ் பண்ண போகிறீங்க, சீனாவை தவிர எங்கே போய் சேல்ஸ் பண்ண போகிறீங்க பார்க்கலாம். ஆனால் இது இந்தியாவுக்கு பெரிய இழப்பு தான். ஏன்னா அமெரிக்கா என்ன நினச்சி இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம பேச்சுவார்த்தை கூட பெருசாக சக்ஸஸ் ஆகலை. அதாவது நம்ம ஏற்றுமதி இறக்குமதி நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் நம்ம தொடர்ந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை உள்ளே அலோவ் பண்ணாதனால ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் வெஞ்சன்ஸ் வைக்கிற மாதிரி அவங்க இந்தியாவை சேர்த்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட சேர்த்துறதா சொன்னாங்க அமெரிக்கா தரப்பில். இந்த நிகழ்வெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இல்லை முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது. ஜெர்மனில் வந்தோன்னா அந்த வேல்ஸ்வேகன் ரொம்ப நாள் 88 வருஷமாக இயங்கிட்டு இருந்த வேல்ஸ்வேகன் யூனிட் முதல் முறையாக க்ளோஸ் பண்ணுறாங்க. டெர்சன்ட் பிளான்ட்னு சொல்லிட்டு வெஹிக்கிள் ப்ரொடக்ஷனை ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணுறாங்க. காரணம் புரிஞ்சிக்கலாம். மிகப்பெரிய பிளான்ட் வேல்ஸ்வேகன் நிறுத்துகிறாங்க அப்படின்னாவே அப்போ ஜெர்மனியினுடைய சூழ்நிலையை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் அவங்க தான் புரிந்து கொள்ளாமல் இதோ உக்ரைனுக்கு உதவி, அதோ உதவி, முடிச்சிட்டோம், ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை முடிச்சிட்டோம், ரஷ்யா இனி வளரவே முடியாது, அவ்வளோதான்ற டைலாக் ஒன்றும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. என்றைக்கு அவங்க திரும்பி பார்த்து பேசுகிறாங்களே தெரியல. இன்னும் அந்த பக்கம் திரும்பினவங்க, ரஷ்யா பக்கம் திரும்பினவங்க இன்னும் தன் சொந்த நாட்டை பற்றி பார்க்காம இருக்காங்க. இவங்களும் சரி யூகேவும் சரி, நீங்கள் ரஷ்யா மீது பொருளாதார தடையினால் அவங்கள விட எண்ணம் போல வாழ்வதான், அவங்கள விட நீங்கள் அதிகமாக வீழ்ந்திருக்கீங்கன்றது மிக சிறந்த எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து பின்லாந்து ஸ்டப் அவர்கள் வருஷக்கணக்காக ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது. ஏதோ அவருக்கு ஒரு ஆசை பாவம், உக்ரைனை எந்த காலத்துலையும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, வா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்று பெரிய அளவுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்ல ஆறுதல் படுத்தி இருக்கிறாங்க. மறுபடியும் இன்றைக்கி ஜெர்மனிக்குள்ளார 2ஆம் நாள் பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பேச்சுவார்த்தையில் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் இருக்குன்றாங்க. ஜெலன்ஸ்கி வாயாலேயே நாங்கள் நேட்டோவில் இணையலைன்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. இது ஆரம்பத்தில் சொல்லியிருந்தால் இவ்வளோ இழப்புகளே இல்லை. ரஷ்யா தாக்கல் நடத்துறதுக்கு மிக முக்கிய காரணமே நேட்டோ நாட்டில் இணையக்கூடாதுன்னு தான். நான் இணைஞ்சே தீர்வுன்னேன். சரி, நாங்கள் இப்போ என்ன சாதிச்சிட்டிங்க, இத்தனை மக்கள் இழந்துட்டீங்க, இப்போ இழந்த பகுதிகளை நீங்கள் மீட்டுருவீங்களா? நீங்கள் அதெல்லாம் மீட்கவே முடியாது. இன்னி கூட பார்த்தேன் நான் அந்த மரியுபோல் பகுதியெல்லாம் முழுக்க ரஷ்யா முழுமையாக கட்டிடம் கட்டி கம்ப்ளீட்டாக அங்கே இயங்கிட்டு இருக்கு. அவங்க எங்கே போய் கொடுக்க போகிறாங்க? அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அது இந்த மாதிரி பகுதிகளை திரும்பி ஒரு வாங்கணும் குறியாக இருக்கிறாரு. பார்க்கலாம் நீ பேச்சுவார்த்தையில் என்ன நடக்க போகிறாங்களோ தெரியல. ஆனால் காஜா கலாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டான்பாஸ் ரீஜியனை புட்டினுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் நாட் ஏ எண்ட் கேம், இது ஒரு தொடக்கம். இதே மாதிரி தான் அடுத்தது இந்த பகுதி வேணும்னு வாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க கை காட்டல, எனக்கு தெரியாது அந்த சாக்லேட் வேணும்னு வாங்கல, அந்த மாதிரி அந்த பகுதி வேணும்னு வரான். நாளைக்கு ஓடி எனக்கு தெரியாது பின்லாந்து வேணும்னு வரான். அடுத்த நாள் ஓடி எனக்கு தெரியாது போலந்து வேணும்னு வரான். இந்த மாதிரி தொடர்ந்து அவர் கேட்டுகிட்டே அது போகிறான். ஏன்னா ரஷ்யாவோட ஹிஸ்ட்ரி அது மாதிரியாம். அதனால் விடவே மாட்டோம். ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிட்டாருன்னா கூட உடனேலேயே அந்த தட்டி கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், ரொம்ப வெறிபிடித்த வேங்கையாகிறாங்க. கொஞ்சம் தண்ணி குடிமா, கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஏதோ போயிட்டுருக்கு, கொஞ்சம் தண்ணி குடிக்கிற மாதிரி எனக்கு பத்திரிகைகள் கூட பார்த்தேன் நான். பழைய நியூஸ்லாம் எடுத்து தட்டி போட்டிருந்தாங்க. உக்ரைனுடைய மக்கள் 82% அமெரிக்கா இல்லாமல் நம்ம சண்டை போட தயாராக இருக்கணும், மறுபடியும் இது எலெக்ஷன் வச்சா ஜெலன்ஸ்கி தான் வருவார்ன்ற மாதிரி போட்டாங்க. 82%. மீதி இருக்கிற 18% எங்கே பண்ணால் அவங்க வெளியூர் போயிட்டாங்க. ஏன்னா நிறைய மக்கள் வெளியூர் போயிட்டாங்கல்ல, அதனால் சொல்கிறாங்க. இப்போ ஒரு மக்கள் கூட எதிர்ப்பாகவே இல்லை. இப்போ இதெல்லாம் நம்ம நம்மளால் தான் நம்மளுக்கு சோறுன்ற அடிப்படையில் இன்றைய வீடியோடைய கிளைமேக்ஸுக்கு வந்துட்டு நம்ம கிளைமேக்ஸில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் அங்கே பெலாரஸுக்கு போயிருக்கிறார். வாப்பா லோகா சென்ஸ்கோ வா வான்னு சொல்லிட்டு வரவேற்றுருக்கிறாங்க. பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பில் பயங்கரமாக வச்சு செய்ய போன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இந்தியா ஒரு பெரிய மிசைல் டெஸ்டிங்காக நோ ஃப்ளை ஜோன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 17 to 20. ஆனால் இன்றைக்கி திடீர்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, நேற்று ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன். இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா சீனானுடைய வெசல்ஸ் ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி இருக்குது. மேபியும் உளவு வேலைகள் பார்ப்பாங்களான்ற இன்னொரு கணத்துலையும் பார்க்குறாங்க. சவுதி அரேபியா உலக சாதனை படைத்திருக்கிறது. 2025 முதல் நாடாக 340 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இதுவே முதல் முறை 340 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், பெரிய விஷயம். இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடு பயணமாக ஜோர்டன் போகிறார். ஜோர்டன், எத்தியோப்பியா, ஓமன் மொத்தம் ஒரு 3 நாள் டூராக போகிறாங்க. குறிப்பாக ஜோர்டனில் இன்றைக்கி சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டதுன்றாங்க. அடுத்து என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்றது பார்க்கலாம். இன்றைக்கி இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாகிஸ்தான் துருக்கி ட்ரோனை வச்சு நம்ம மீது தாக்கல் நடத்தினாங்க. அந்த கைப்பற்றப்பட்ட ட்ரோனை இன்றைக்கி பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில்
ஒரு ஷோ மாதிரி காட்டி இதை தான்பா துருக்கி ட்ரோனு, இதை தான் பாகிஸ்தான் பயன்படுத்தியிருந்தாங்கன்ற மாதிரி பெரிய அளவுக்கு ஷோ பண்ணியிருந்தாங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்ல முடியும். அதுக்கான வீடியோ பதிவுகள் இது. ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.